இவன் பீட்ரு என்னோட ஃப்ரெண்டு. பிரச்சனைனா இவங்கிட்ட தான் வருவேன் சின்ன வயசுலேருந்தே. மச்சான் உன் பிரச்சனைக்கு உன் பேரை மாற்ற நல்லது எனக்கு தோணுதுடா. மச்சான் உன் பேரை மாற்ற தானே அது கரெக்டாக இருக்கும். மச்சான் உன் பேரை மாற்றுறதை தவிர வேறு வழியே இல்லைடா. பேரை மாற்றாம போ. தயவு செஞ்சு என் கடை பக்கம் மட்டும் வராதடா. பீட்டர் அண்ணா டீயா காஃபியா? பூஸ்ட். என்னங்க சார்? இல்லை அண்ணா வந்திருக்காரு. அண்ணா அயல் நாட்டு அதிபர். இவர் அப்படியே விருந்தோம்பல் பண்ணுறாரு. போட்டோன்னா தூங்கி எழுந்திரிச்சா கண்ணு முன்னாடி நிற்கிற ஃபிகரை பார்க்கறதுக்கு 2 தெரு சைக்கிளை மிதிச்சிட்டு வந்தீங்கன்னா இவனுக்கு டீயா காஃபியா பின்னாயில் வாங்கி ஊற்று. என்ன வச்சா நக்கலா? அளவு ஜாக்கெட் வாங்கி தைக்கிற உனக்கு என்னடா தெரியும் லவ் பற்றி? எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அப்படி என்ன சார் உங்கள் ப்ரொசீஜரு? குட் கொஸ்டின். வெளில வா சொல்கிறேன். வா. அவ இப்போ இங்கே வருவா. அதான் ப்ரொசீஜரா? வந்து என்ன பாப்பா பாரு. நேற்று எங்கள் அப்பனை கூட தான் பார்த்தேன். எனக்கு எல்லாமே ஓகே தான், ஆனால் உன் பேர் மட்டும்தான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க மேரேஜ்க்கு அப்புறம் என் பேர் பின்னாடி உன் பேர் வரும்னு. நான் வேணும்னா ஒரு 2 நாள் யோசிச்சு சொல்லவா? மா என்னம்மா சுசீலாக்கா வீடு காலியா இருக்கு? அவங்க நைட்டோட நைட்டா வீட்டை காலி பண்ணிட்டு வெளியூர் போயிட்டாங்களேடா, உனக்கு தெரியாதா? அட பாவி, ஒரு பொண்ணை ஊரை விட்டே ஓட வச்சிட்டியாடா. இதுக்கு தான் 2 நாள் டைம் கேட்டிருப்பாளோ? இருக்கும். லாரி பிடிக்கணும், சாமான்லாம் பேக் பண்ணணும், அதுக்கு 2 நாள் ஆகும்ல. மச்சான் நான் பேரை மாற்றிடலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. சூப்பர்ரா. இதுக்குன்னே ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. சிவராஜ் சித்த வைத்தியசாலை தெரியுமா உனக்கு? டேய் அதுக்கு பக்கத்துலடா. பெயரியல் பேராசான் நியூமராலஜியின் தாத்தா டாக்டர் கல்வி குணசேகர் ராஜா. பெயர் என்பது ஒருவரின் வாழ்க்கைக்கான மூலம், ஆதாரம். உங்கள் பெயரை அதிர்ஷ்ட பெயராக மாற்றினால் அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரும். அன்னாரின் வெளிநாட்டு பயண விவரங்கள். குதூகல நகரான பேங்காக்கில் பிரதி மாதம் 23ஆம் தேதி, குவைத்தில் 22ஆம் தேதி, அமெரிக்காவில் பிரதி மாதம் 30ஆம் தேதி, குங்ஃபூ கலையின் பிறப்பிடமான சைனாவில் அன்னாரது விஜயம் பிரதி மாதம் 12ஆம் தேதி. அதான் தம்பி, உங்கள் பேர் கேசவன். 7லே பிறந்து 7லே பேர் வச்சா எப்படி விளங்கும்? விளங்காது. ஆனால் இதுக்கு மாத்து ரெமெடி ஒன்று இருக்குது. இதோட கூட்டுத்தொகை 9 வருது. அந்த 9 தூக்கி இங்கே போட்டிங்கன்னு வைங்க, சூப்பராக இருக்கும். இப்போ படிங்க. கேனயன். சொல்லும் போது எவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்த மாதமே நீங்கள் கேனடா போகிறீங்க. ஓகே. இப்படி சாதாரண கேசவனா இருந்த என்ன இவ்வளோ பெரிய கேனையன் ஆக்குறது ஐயா தான். இந்த மாதிரி பல கேனையன்களை உருவாக்கணும்னு ஐயாவை ரொம்ப வேண்டிக்கிறேன். என்னடா இதெல்லாம்? கொஞ்சம் மேலே பாரு. தோனி சூப்பர் ஸ்டார், ஒபாமா பவர் ஸ்டார். சூப்பர்ல. டோக்கன் நம்பர் 7, 8 ரேகா. ரேகான்ற பேருக்குலாம் என்னடா கேடு? நல்ல பேர் தானே, அதெல்லாம் எதுக்கு மாற்ற வருதுங்க? இல்லை சார், நான் தான் சார் ரேகா. ரேகா சார். சாரி மேடம், தப்பாக எடுத்துக்காதீங்க. தாத்தா, நீலாம் பேரை மாற்றி என்ன பண்ண போற? 4 பேரன். உனக்குலாம் பேரை மாற்றி கூப்பிட்டு உனக்கு அது கேட்டு விடிஞ்சிரும். நேம் சேஞ்ச் பண்ண வந்திருக்கீங்களா? இல்லை, என்னை கொடுத்துட்டு வேற ஃப்ரெண்டை சேஞ்ச் பண்ண வந்திருக்கான். அதுவும் பெட்டரா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட் சார். நேம் சேஞ்ச் தான். நானும் நேம் சேஞ்ச் தான். சூப்பர் சார். என்னமோ ஒன்னாயிட்டீங்க சார். உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. கேட்டான்டா. புரியுது. எனக்கும் அதே ப்ராப்ளம் தான். என் பேரு பாவாடை சாமி. முழுசா கூப்பிட்டா சாமி பேர் தான். எங்க முழுசா கூப்பிடுறானுங்க, சுருக்கி பாவாடைன்னு கூப்பிடுறாங்க. என் தொழிலோ கேட்ரிங்க. கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனா பாவாடை அதை தூக்கி இங்கே வை, பாவாடை இங்கே வந்து தூக்கு அப்படின்றானுங்க. கேட்கறதுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு சார். அவ்வளோ கூச்சமா? பாவாடையாச்சு. அதான் என் ஃப்ரெண்டு சொன்னாரு, எங்க உங்க பேரை மாத்திங்களேன் அப்படின்னு. மாத்திரமே அதிர்ஷ்டமான பேரை மாத்திக்கலாமேன்னு இங்கே வந்தேன். சூப்பர் சார். உங்க பேரை சொல்லவே இல்லையா? குஞ்சிதப்பா. ஐயோ, நம்ம பேரோட ரொம்ப மோசமால இருக்கு. இதை சுருக்கி கூப்பிட்டா ரொம்ப அசிங்கமால இருக்கும் சார். எனக்கு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி நீங்க தான் நேம் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா உங்க நிலைமை தான் கவலைக்கிடமா இருக்கு.
தம்பிக்கு வயசு என்ன? 27ங்க. 27 வருஷமா இதே பேரோட தான் சுத்துறீங்களா? பின்ன வருஷத்துக்கு ஒரு பேரா சார் வைப்பாங்க. தம்பி படிச்சிருக்கீங்களா? காலேஜில் பொண்ணுங்கள்லாம் இதே பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்களா? இந்த மாதிரி கண்ட தேவாங்கலாம் கலாய்க்கு தான் சார் பெரிய மாற்ற வந்தோம். நீங்கள் என்ன சொல்லலையே? இல்லை சார், கலாச்ச தேவாங்க சொன்னேன். சார் நீங்கள் வைக்க போகிற பேரில் இமீடியட்டாக பேர் வேணும் சார். இம்மிடியட்டா பெரிய ஆளா? ஆமாம் சார். வச்சிடலாம். குஞ்சிதகாந்த். சூப்பர் சார். எப்படி சார் இந்த மாதிரி பேர்லாம் யோசிக்கிறீங்க? சார் எனக்கு லேட்டஸ்ட்டாக ஸ்டைலிஷாக இஷ்ஷில் முடிகிற மாதிரி பேர் வேணும் சார். எப்படி? ரமேஷ், சுரேஷ், ராஜேஷ் அந்த ரேஞ்சில். ரமேஷ், சுரேஷ், இஷ், இஷ், எஸ். குஞ்சேஷ். ஐயோ சார், எனக்கு அந்த இதுவே வேணாம் சார். எது இஷ்ஷே வேணாமா? அது வேணும் சார். அதுக்கு முன்னாடி இருக்கிறது வேணாம் சார். அது வேணாம். அப்படின்னா உங்கள் ஜாதக டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் வேணும். மகர ராசி, உத்திராட நட்சத்திரம், டேட் ஆஃப் பர்த் 23/5/1985 சார். இதை பார்க்குறேன். இருங்க, கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆகணும்ல. ஓப்பன் பண்ணுங்க சார். மச்சான் ஓப்பன் பண்ணணும், பேர் மீட்டர் ஃபேஸ்புக்கில் போட்டு விட்றானோ. கொஞ்சம் ஷட்டரை சாத்திட்டுறா. முடிச்சிட்டா தம்பி. நான் சொல்ற நம்பர்ல மட்டும் பேர் வச்சேன்னு வையி, சுக்கரன் உன் முன்னாடி வந்து கை கட்டி நிப்பான். அண்ணா அப்படியே லெஃப்ட் வாண்ணே, லெஃப்ட் வாண்ணே, லெஃப்ட் வாண்ணே. அண்ணா நீ அப்படியே ரைட்டில் வாண்ணே, ரைட்டில் வாண்ணே. அண்ணா நீ அப்படியே யூ டர்ன் போடு. ஐயோ என்னண்ணே பீட்டர் மேலே மண்ணு விழுந்துருக்கு. வாரி போட்டதே நீ தானே. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பார்க் பண்ணேன். ஹரிஷ் தம்பி, கொஞ்சம் போகும்போது கரண்ட் பில் கட்டிட்டு போப்பா. ஐயோ அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு ஆண்டி, நாளைக்கு கட்டிட்டா. நேரங்கண்ட நேரத்தில் வேலையை காமிக்குது சனியா. ஹரிஷ் தம்பி, பைக் ஸ்டார்ட் ஆகலை, பையனை கொஞ்சம் ஸ்கூலில் கொண்டு விட்டுறேன். ஓனர் நான் இந்த பக்கம் போகிறேன், ஸ்கூல் அந்த பக்கம் இருக்குது, விளையாடாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் விட்டுறேன், டைம் ஆகுது. கூட்டு போறாப்புல. இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டீங்கன்னா கலெக்டர் ஆகிடா. டேய் 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 புளி மூட்டை. லாரியில் ஏற்ற வேண்டியதெல்லாம் பைக்கில் ஏற்றி வச்சுக்கிட்டு ஏண்டா ஒழுங்கா உட்கார மாட்டேன். இன்னொரு தடவை பைக்கில் ஏற கொன்னுறேன் உன்னைய. தம்பி, அப்பா சொன்னா கேட்க மாட்டியா? என்ன வண்டி ரெடி ஆகலப்பா, இன்னைக்கு ஒரு நாள் அங்கே உள்ள பாப்பா. டேய் அங்கிள் கூட வர மாட்டியாடா? வரமாட்டேன்டா. ஃப்ரெண்ட்ஸு சார், வாடா போடான்னு கூப்பிடுற அளவுக்கு. ஸ்கூலுக்கு போக மாட்டா? பையன் அழுதா வழியில ஏதாவது வாங்கி கொடுங்க. அப்பனும் பிள்ளையும் நல்லா கும்கியான மாதிரி இருக்குங்கடா. அங்கிள் உங்க அங்கிள். செல்லகுட்டி போகலாண்டி, என்ன அவசரம்? குட் மார்னிங். கீதா மிஸ் வந்துட்டாங்க, நான் போறேன். முட்டை கொண்டா இருறான்ற. மார்னிங். சார் 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 கொஞ்சம் இல்லைங்க சார், கொஞ்சம் பேரண்ட்ஸ் யாரும் உள்ள அலௌடு கிடையாது சார். லோ நான் பேரண்ட்ஸ்லாம் இல்லைங்க, இப்போ தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன், இனிமேல் தான் எல்லாம். யார் இருந்தால் என்ன சார், ரூல்ஸ் ஒன்று தான் சார். ஃபீஸ் கட்ட வர்றவங்களும் இல்லை லேட்டாக வரவங்க மட்டும் தான் உள்ளே விட சொல்லி ஆர்டர். ஓ அங்கிள் நானும் ட்ரவுசரே போடல அங்கிள். அதெல்லாம் போகிற வழியில் போட்டுக்கலாம்டா. ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே இல்ல. நாம கொண்டாடுவோம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, பர்த்டே டு யூ, ப்ளீஸ் கெட் அவுட். ஹலோ சார். சார் கிளைண்ட்டு முன்னாடி தான் சார் இருக்கேன். ஓகே சார். தேங்க்யூ சார். லேட் ஆயிடுச்சு. கீதா மிஸ் எப்படா அடிப்பாங்களா? என்னாச்சு? ஏன் இவ்வளோ லேட்? அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வர்றோம். நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, அப்பா நம்மளெல்லாம் விட்டுட்டு போக மாட்டார். சாரி கார்த்திக், உள்ளே போய் உட்காரு. நல்லா படிக்கணும் என்ன? ஹாய்டா. ஹாய். என்ன ஞாபகம் இல்லைங்களா? சேரிட்டிக்காக ஃபண்டு கலெக்ட் பண்ண வந்திருந்தீங்க. நான் கூட 500 rupees கொடுத்தேன், ரோஸ் கலரில் சட்டை, என் நேமை கூட நைஸ் நேம்னு சொன்னீங்க. ஞாபகம் இல்லைங்களா? ஹரிஷ்ங்க. சாரிங்க, சேரிட்டிக்காக நிறைய பேரை மீட் பண்ணதுனால
அவ்வளோ ஞாபகம் இல்லை. ஓ இட்ஸ் ஓகே. கிளாஸ் கேரி ஆன். இவ்வளோ விஷயம் நடந்திருக்குது. அப்போல்லாம் சொல்லாமல் அது எப்படா பிரச்சனைனா மட்டும் என் ஞாபகம் வருது? என்னடா இப்படி சொல்லிட்ட? நட்புனா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? ஓசியில் வாங்கி குடிக்கிறது. கரெக்ட். போன வருஷம் கூட நீ கேட்காமலே உன்னை கூட்டு போய் பீர் வாங்கி கொடுத்தேன்ல. 2 பீரை வாங்கி கொடுத்துட்டு 2000 தடவை சொல்லி காமிச்சிட்றா நீ. சரி, அந்த பெட்டர் மேட்ச் லைட்டே தான் வேணுமா? ஒரு பீர் தானே கூலிங்காக இருந்துச்சு. சரி சரி, நான் குடிச்சிடறேன். இவனை பட்டனை திங்காதன்னு எத்தனை வாட்டி சொல்றது? ஓப்பனரா மூஞ்ச பாரு, ஈமுக்களி மாதிரி. கிடே இன்னும் தெரிலடா. அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மச்சான் லைஃப்ல எல்லாமே கரெக்டாக நடக்குது. இதையே தான் நீ ஒவ்வொரு பொண்ணை பார்க்கும்போதும் சொல்ற. இது வேறடா. இப்போ கூட பாரு, ஒரு கூலிங் பீர் தான் இருந்துச்சு, அதுவும் எனக்கே கிடைச்சிருக்கு. அதுவா கிடைக்கல, நீயா புடுங்கி வச்சிருக்க. சரி, அவ பேர் என்ன? கீதா மிஸ். கீதா மிஸ்ஸா? பசங்க எல்லாருமே அவளை அப்படிதான்டா கூப்பிடுறாங்க. பசங்க எல்லாருமே அவளை கூப்பிடுவாங்களா? டேய், டீச்சர்ரா. ஃபோன் நம்பர் வாங்கிட்டியா? இல்லடா. உன் நம்பர் கொடுத்தியா? என்னடா? அப்புறம் எத்தனை நாளைக்கு தான் இப்படி மயக்க நடி சேரன் மாதிரியே இருக்க போற? நம்பர் வாங்குறதெல்லாம் கஷ்டம்டா. ஏன்டா நம்பரை வாங்குறதுலே குறியா இருக்கீங்க? நம்ம நம்பர் கொடுங்க. நம்ம நம்பர் எப்படிடா? உன் நம்பர் உன்னுரிமை. என் தங்கம் என் உரிமை. புரட்சி போராட்டம் நடத்துவோம். ஓனர், நீங்கள் போயிட்டு வரதுக்குள்ள பெட்ரோல் விலை ஏற்றிடுவோம். நான் கொண்டு போய் விட்டுறேன் ஓனர். வண்டி பிரச்சனை ஆச்சு, நீ கூட்டு போனேன். இப்போதான் ரெடி ஆயிடுச்சுல, நான் கூட்டு போறேன். உனக்கேம்பா சிரமம்? இதில் என்ன ஓனர் சிரமம்? நான் இந்த பக்கம் போகிறேன், ஸ்கூல் அந்த பக்கம் இருக்கு. போகிற வழி தானே விட்டுட்டு அப்பா போயிடுறேன். ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. பாருங்க, அவனே அங்கிளோட வரணும்னு ஆசைப்படுறான். யோ, இன்னைக்கு அவங்க ஸ்கூல் பிரின்சிபலை வர சொல்லிருக்காரியா? நானும் போனியா? வந்திருப்பா. உங்க பையன் 5ல் 4 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருக்கான். இப்படி இருந்தா இந்த வருஷம் எப்படி பாஸ் பண்ணுவான்? சார், செகண்ட் ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறான், போக போக சரியாயிருவான் சார். சார், எங்க ஸ்கூலுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்கு சார், அதை நாங்கள் காப்பாற்றணும்ல. நானும் எவ்வளோதான் சார் சொல்கிறது? குழந்தைங்கன்னா வீட்டுக்கு வந்தால் கார்ட்டூன் சேனல் தான் பார்ப்பாங்க. ஆனால் இவன் சமையல் குறி பார்த்துட்டு என்னென்ன சாப்பிட்றன்னு லிஸ்ட்டு போடுறான். எல்லாம் அவங்க அம்மா கொடுக்குற செல்லம் சார். பாருங்கள், உங்கள் முன்னாடி வந்து இப்படி நின்றுட்டு எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நீங்கள் நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும் மட்டும் ஆசைப்படுறீங்க, அதுக்கான லெவல்ஸை மெயின்டைன் பண்ணுறதில்ல. நல்லா அவங்க பேரண்ட் டீச்சர் மீட்டிங். வாங்க, உங்கள் கிளாஸ் டீச்சரே வந்துட்டாங்க பாருங்கள். கீதா மிஸ். மேடம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த பையனோட சும்மா இருங்க சார். நான் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒரு பெரிய மனுஷன் பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. சாரி சார், இனிமேல் ஒழுங்காக படிக்கிறேன்னு சொல்கிறேன். நான் பாருங்க, பண்ணி முட்டை. சாரி ஓனர். இந்த வயசில் நல்லா படித்தா தானே ஒரு நல்ல வேலைக்கு போய் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து உஷார் பண்ணி கல்யாணம் பண்ண முடியும். கிளாஸ் டீச்சர் எவ்வளோ தான் கஷ்டப்படுவாங்க, அவங்க சொல்லி தான் கொடுப்பாங்க. நாம தான் திருக்குறளில் சொல்லியிருக்க மாதிரி கற்க கசடற கற்பவை கட்டுறதும் பெற்றதும்னு வாழ்ந்து காட்டணும். இட்ஸ் அவர் டியூட்டி. ஸ்கூலில் படிக்கிறது பிரச்சனையாக இருந்தால் கிளாஸ் டீச்சர் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு டெய்லி டியூஷன் போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணணும். இப்படி எதுவுமே பண்ணாமல் ஸ்கூலுக்கு வந்தோமா போனோமான் இருந்தா அப்புறம் ஒன்றும் சக்ஸஸ் ஆகாது. என்ன கீதா மிஸ், ஆம் ஐ ரைட்? அட்லீஸ்ட் டவுட்னா கேட்குறது கிளாஸ் டீச்சர் ஃபோன் நம்பர் வாங்கி வச்சிருக்கியா? அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி வச்சிருக்கியா? இவ்வளோ கேட்குறேனே, ஏதாவது பதில் சொல்கிறானா பாருங்க சார். இது என் கார்டு, பிடிங்க. இதில் என் நம்பர் இருக்குது. அவன் ஒழுங்காக படிக்கலைன்னா எனக்கு கால் பண்ணுங்க, எப்போ வேணால் கூப்பிடலாம். மேடம், தம்பியை 4 நாள் தான் கொண்டு வந்து விட்டாரு, அதுக்குள்ளே எவ்வளோ பாசம் பாருங்க. ஓனர், என் நம்பர் என் உரிமை. தம்பி, படிக்கிறதுக்கு பேக் ரொம்ப முக்கியம்ப்பா. கவலைப்படாதீங்க ஓனர், கார்டு கொடுத்துட்டேன்ல, இனிமேல் எல்லாம் கரெக்டாயிரும். எஸ். ஹலோ கீதா மிஸ். பக்கம் ஒரு வேலையாக வந்தேன். அப்புறம் பசங்க எல்லாம் எப்படி படிக்கிறாங்க? ஏங்க ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னேன், பண்ணவே இல்லை. இன்னைக்கு காலையில் தானே கார்டு கொடுத்தீங்க, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ பிரச்சனை இல்லைன்னா சொல்லியிருக்கலாம்ல. யாரா அவன் இந்த நேரத்தில்? ஹலோ. ஹாய், நான் தான் கீதா பேசுகிறேன். ஹலோ,
இதான் உங்கள் நம்பரா? பயங்கர ஃபேன்சியாக இருக்குங்க. இல்ல பக்கத்துல இருக்கிற பிசிஓல இருந்து பேசுறேன். என் போன்ல கொஞ்சம் ப்ராப்ளம். நாளைக்கு காலையில நீங்க ஃப்ரீயா இருந்தா அண்ணா நகர்ல இருக்கிற காஃபி ஷாப்ல நம்ம மீட் பண்ணலாமா? ஐயோ என்ன இப்படி கேட்டீங்க? நாளைக்கு ஃபுல் டே நான் ஃப்ரீ தாங்க. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நான் அங்கே இருப்பேன். ஓகேங்க. தேங்க்ஸ். பை. பாய்ங்க. ஐயோ ஐ லவ் யூங்க. நானும் தான் உங்களை லவ் பண்ணுறேன். ஐயோ சாரிங்க. நைட் ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருந்துச்சு. அதான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல பரவாயில்ல, இப்போதான் வந்தேன். டீ சாப்பிட்றீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ அந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் கிடையாதுங்க. காஃபி வேணா சொல்லுங்க. நீங்க ரொம்ப காமெடியா பேசுறீங்க. எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா, நீங்க எங்க வேலை செய்றீங்கன்னு சொன்னீங்க? நான் மார்க்கெட்டிங்கில் இருக்கேங்க. மந்த்லி 15,000 சேலரி, நெக்ஸ்ட் மந்த் இன்க்ரிமெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேமிலி ரன் பண்ணுறதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஓ குட். உங்க வீட்டில் மொத்தம் எத்தனை பேர்? யாரும் இல்லைங்க, நான் மட்டும்தான். ஓ இல்லை, நம்ம 2-3 வாட்டி தான் மீட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள இதை பற்றி பேசுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. முன்னாடியே பேசிக்கிறது பெட்டர் இல்லை? இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமோன்னு மனசுக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. எப்படியா இருந்தாலும் நான் ஒத்துக்க தானே போகிறேன். லைஃப் விஷயம் தானே. அது அப்படியே கரெக்டாக சொன்னீங்க. ஆனால் இது என் லைஃப் பற்றி இல்லை, உங்கள் லைஃப் பற்றி. கிரீட்டிங் கார்டு அண்ட் டைரி மில்க் ரோஸ். நான் எல்ஐசியில் ஏஜென்ட்டாக இருக்கேன். டீச்சிங் ப்ரொஃபஷனோட சேர்த்து இதுவும் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காக ஒரு பாலிசி எடுத்துக்கிறீங்களா ப்ளீஸ் ஹரிஷ்? சரி, அப்புறம் என்னாச்சு? எப்படியோ அவளே உனக்கு பாலிசிங்கிற ஒரு நல்ல ரூட்டை போட்டு கொடுத்துட்டா. அதில் ஒன்றை மாதிரியே ஏமாந்து ஒருத்தனை சேர்த்து விட்டு இப்படியே உன் லவ் டெவலப் பண்ணிக்க. இப்படி மிளகா இருக்குதுன்னு கற்றுக் கொடுத்தா நம்ம தலையிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. சார் பில் சார். பில் பே பண்ணுறா? இதுவரையா? ஏன் அது ஃபாரின் மூவி இல்லை? காசு இல்லை, ஒரு எல்ஐசி பாலிசி எடுத்துக்கிறீங்களா? உட்காருங்க. அம்மா சாரிண்ணா. கொய்யால. குளிக்கும் போதே துணியை தோச்சு போட்டுட்டு குளியடின்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சொன்னா கேட்க மாட்டியா? நான் தான் அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன்ல. நீ வீட்ல சும்மா தானே இருக்க, தோச்சு போடலாம்ல. இப்ப தோச்சு போட்டுருவேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் யார் செய்வா உனக்கு? அத பத்தி உனக்கு என்ன கவலை? நான் கட்டிக்க போறவன் எனக்காக எல்லாமே செய்வான். ஆமாண்டி, உனக்குன்னு ஒரு இழுச்சுவான் பிறந்து உன்னை தேடிட்டு வருவான். இனிமையா பொறுக்க போறான். எப்பவோ பிறந்திருப்பான், என்ன தேடி வருவான் பாரு. ஹாய் அம்மா. அதுக்குள்ள வந்துட்டானா? ஆனந்த விகடன். உட்காருங்களேன். மா எவருமா? நான் சொன்னேன்ல எக்ஸாம் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு சொன்னேன்லம்மா. ஓ அனக்கா ஆண்டி. டீ காஃபி ஏதாவது? காஃபி 2 minutes. என்னமோ தெரில, அந்த காஃபிக்கு அப்புறமா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஹலோ ஹலோ. ஒரு நிமிஷம். சொல்லுங்க. மிஸ்டர் குஞ்சித பாதம் இருக்காரா? நீங்கள்? நாங்க ரெமிமால இருந்து பேசுறோம். மிஸ்டர் குஞ்சித பாதம். சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. சார், கொஞ்ச நாள் முன்னாடி எங்க தியேட்டர் வந்திருந்தப்போ ஒரு கூப்பன் ஃபில் பண்ணி போட்டுருந்தீங்க இல்லையா? அதுக்கு ஒரு பிரைஸ் விழுந்திருக்கு. ப்ரைஸா? என்ன ப்ரைஸுங்க? 42 இன்ச் எல்இடி டிவி சார். வர சண்டே பிரசன்டேஷன் இருக்கு சார், மறக்காம வந்துருங்க. வரும்போது ஐடி ப்ரூஃபும் கவுண்டர் ஃபைலும் எடுத்துட்டு வந்துருங்க. ஓகேங்க. இப்போ என்ன தானா வந்த தம்மனாவை தலையில் தட்டி அனுப்ப போறியா? இல்லைடா, இப்போ தான் எல்லாம் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. எதுக்கு தேவையில்லாமல்? என்ன தேவையில்லாமல்? கையில் இருக்க ஒரு சீட்டை கொடுத்துட்டு டிவி வாங்கிட்டு வர போகிறோம். இதில் என்ன பிரச்சனை வரப்போகுது? அதுக்கு இல்லைடா, இப்போ தான் எல்லாரோட நீ எதுவும் சொல்லாத. நாளைக்கு நம்ம 2 பேரும் போகிறோம், டிவியை வாங்குறோம். வெல்கம் டு ஒன் அண்ட் ஆல் ஹூ ஹேவ் ஜாயின்ட் us. 2000 ரூபாய்க்கு ரிமோட் தான் கிடைக்கும். நீ லூஸ் மாதிரி பேசாத. சரி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். எனக்கு வேணும். கூடவே தேவையில்லாத வேலைலாம் பண்ணிக்கிட்டு 2000 ரூபாய் கேட்குறேன்டா டிவியை. அதுக்கு வசந்தனுக்கு வாசல்.
ஐயோ வர்றது கீதா ஃப்ரெண்டுடா. மச்சான் நான் எதிர்பார்த்த பெட்டர் மஸ் லைட் தான்டா. என்னை பத்தி சொல்லி லைட்டை பத்த வச்சுக்குறா. இங்கங்க இல்ல எல்இடி டிவி பிரைஸ் விழுந்திருக்கு, அதை வாங்கிட்டு போலாமேன்னு. உங்களுக்கா? எங்களுக்கு எங்க ஃபைல் கூட? இல்ல என் நண்பனுக்கு. பேர் என்ன? குஞ்சித பாதம். இவர்தானா அது? நாங்க யாரோ வயசானவருக்கு தான் லக் அடிச்சிச்சுன்னு நினைச்சு கலாய்ச்சி பேசிட்டு இருந்தோம். என்ன சொல்றாரு? அவரு டெஃப் அண்ட் டம். வாய் பேச வராது, காதும் கேட்காது. ஐம் சோ சாரி. உட்காருங்க அவரை. டோன்ட் ஸ்ட்ரெயின் யா. ஐடி இருக்கா? சாரிங்க, இவன் இப்போ வரைக்கும் சும்மா தான் இருக்கான். அதுக்கு எதுக்கு ஐடின்னு அவன் எடுக்கலங்க. ஓ, கவுண்டர் ஃபைல் இருக்கா? ஓகே, உங்க ஃப்ரெண்டுன்னு வேற சொல்லிட்டீங்க, நான் ஹெல்ப் பண்ண மாட்டேனா? ஆண்டவரோட கிருபையை பாத்தீங்களா? கர்த்தரே. வாய் பேச முடியாது, காதும் கேட்காது. ஆனா டிவி மட்டும் 42 inches. எல்லாம் விதி. இப்போ என்ன சொல்றாரு? என் சிஸ்டர் எதுக்குடா சிரமப்படுத்துற, நாமளே போய் வாங்கிக்கலாமேங்கிறாருங்க. ஐயோ இதுல ஐயோ நான் பார்த்துக்கிறேங்க. மச்சான் செம்மையா இருக்குல்லடா, உன் கையால பண்ணாதான்டா. என் கையால் கொலை பண்ணுற செத்துரு. இப்போ எதுக்கு இவ்வளோ சீரியஸாக இருக்க நீ? சிரிச்சா ஸ்ரீசந்த் மாதிரி இருப்ப தெரியுமா? அரஞ்சா ஹர்பஜன் சிங் மாதிரி இருப்பான், பரவாயில்லையா? நாங்கள் விளையாட்டாக செஞ்சதெல்லாம் ஒரு இடத்துல வந்து சேர்ந்துச்சு. அன்னைக்கு கீதா ஃப்ரெண்ட் பானுவோட கல்யாணம். இது வந்து பத்திரமா வச்சுக்கோ, கல்யாணத்துக்கு அப்புறம் பானுக்கு கிஃப்ட். என்ன மச்சான் வச்சிருவோமா? ஹாய் ராக்கி. ஏய் நீ பாட்டு கல்யாணத்துக்கு வந்தோமா கிஃப்ட் கொடுத்தோமான்னு சாதாரண மாதிரி சரக்குக்கு சைட் டிஷ்ஷும் இங்கே தான் தேத்துறோம். அது ஹாய் ஹரிஷ். இந்த இவடா ஹாய்யா. இதுக்கு நேரம் பார்த்து ஆயன்ற. ஹாய் என்னண்டா. ஓ ஆனால் கொஞ்சம் ஆய மாதிரி தான் இருக்குல்ல. ஹாயா. அப்புறம் நெக்ஸ்ட் உங்க மேரேஜ் தானா? இவரை எங்கேயோ நீங்க தாங்க எல்இடி டிவி கிஃப்ட் கொடுத்தீங்க, அதுக்குள்ள மறந்து போயிட்டீங்களே. ஐயோ ஆமாங்க, மறந்தே போயிட்டேன். பொண்ணுங்களே இப்படி தானே. ஆனா அன்னைக்கு ஏதோ ஒன்று. சலாம் அலைக்கும் பாய். அப்துல் கலாம் பாய். வணக்கம் சாப்பிடுங்க. ஏய் என்னடா இலையெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறானுங்க. ஐயா வணக்கம் பாஸ். வணக்கம் பாஸ். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சுமாராக தான் இருக்கீங்க, போட்டு தொலை. அவங்ககிட்டயே ஏன் போற? டேய் குஞ்சு. சார் நெஞ்சு பீஸ் வேணா இருக்கு, வைக்கட்டுமா? கொஞ்சம் விடு. தள்ளியா. டேய் மச்சான் எந்திரா. எதுக்கு? என் பழைய மேனேஜர்ரா. யார் அந்த சிரிச்ச வாயனா? அவங்க நேரம் பைத்தியக்காரன். ஏய் அன்னைக்கு அவனை என்ன பண்ணணும் உனக்கு ஞாபகம் இல்லையா? நான் சொன்ன மாதிரியே கரெக்ட் டைமிங் வந்திருக்கான் பாத்தியா? ஹாய் குஞ்சு. இவர் நம்ம ஃப்ரெண்டு சார். ஹலோ. ஹலோ. நான் ஃபோன் பேசல, ஹலோ அப்படின்னு. வெரி டீசன்ட் கை சார். உங்கள்ட்ட ஏதோ பேசணும். பேசலாமே. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். ஒய்ஃப் நல்லா இருக்கா? ஒய்ஃப் நல்லா இருக்காங்க. இதான் என்னோட ஒய்ஃப். நல்லாவே இல்லை, இவ்வளோ போய் நல்லா இருக்கேன்றீங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அவரும் நல்லா இல்லன்றாரு. சிரிக்கிறாரு. அவன் எப்பவுமே சிரிச்சுதான் இருப்பான் மச்சான். அவளை பார்க்கவே முடியல, அவளை போய் பாரு பாருன்னு. கொஞ்சம் நல்லா இல்ல. அவன் சொல்லுவான்னு சொன்னல, நீ இதெல்லாம் சொல்றல, அவன் இப்போ என்ன சொல்றான்னு பாரு. ஏய் பிளான் போடா மூக்கு, போடா வாய். அது இல்லடா, கொஞ்சம் கீழே வா. ஸ்டார்ட் த பேட் வேர்ட்ஸ். இந்த இடத்துல ஏதோ ஒன்று வரணுமே. அது இங்கே இருக்குது. கீதா வேற இருக்கா, பிரச்சனை ஆயிரும்டா. வாடா போலாம். எங்கடா ஓடுவீங்க? பிரியாணிடா முக்கியம், வாடா. ரெடி, ரெண்டு பேரும் பெரிய மாட்டானி. பின்னாடி வரணும். நீ பாக்குறது? அன்னைக்கு நீங்க இன்னைக்கும் நாங்க தான். வலியாதரா உன்னை பிடிக்காம. அதேதான் சேம் டீம். சார் கொஞ்சம் ஒத்துருக்கு சார். அவன் ஓடிட்டே இருக்கான் சார். டேய் பாவி, ஓடுறதான் ஒரு பொண்ணுங்க சைடு ஓட மாட்டியா? விட மாட்டேன்டா. தாப்பால் போட்டு போடா. சத்தத்தை கேட்டு கூட ஜென்ரேட்டர் ரூம் நினைச்சிட்டேன். இந்த பக்கம் போயிருமா? இந்த பக்கம் தான். ஐயோ அச்சிட்டாங்க மாதிரி பின்னாடியே வராங்க. சந்தில் நுழைஞ்சு சிந்து பாடுறியா? இதை வந்துடுறேன். எங்க போனாலும் விட மாட்டேன்டா. ஐ அச்சி பொறுக்கி ஐடியாடா. வா. ஏய் என்னடா பண்ற? அந்த கங்காரு நம்ம பின்னாடியே வரும்பாரு. கார்பரேட்
கூட்டில் அடப்பு வந்த மாதிரி சிரிச்சினே இருப்பல்ல, இனி உன்னால சிரிக்கவே முடியாது. சாகு. ஜெய் கும்தல. ஒரு சின்ன கன்ஃபியூஷன். குஞ்சுவை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். நீங்க அவசரப்படாதீங்க. குஞ்சு இங்கே தான் கீழே எங்கேயா இருக்கணும். குஞ்சு தேடி வந்து உடனே பஞ்சு ஆக்குறீங்களே. டேய் கிளம்பிடலாம்டா. அப்ப பிரியாணி பிரியாணியா முக்கியம்? பின்ன நிம்மடா இந்த மிளகாத்து முடியல. எப்படி இருக்கீங்க? பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. டேய் இப்பதான் ஒரு பிரச்சனையை முடிச்சோம், அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனையா? அங்க என்ன குசு குசு? இல்ல உங்களை பத்தி அசிங்கமா பேசியிருந்தோம். நீ இவரோட அழகை தானே? ஆமா ஆமா. பாஸ் இப்போ என்னோட புது பேர் என்ன தெரியுமா? கூகுள். கூகுளா? எல்லாரும் ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு பேர் வைங்க, என்ன கூகுள்னு வச்சுட்டாரு. கேவலமா இருக்கு. பாஸ் என்ன இன்னும் உங்களுக்கு அடையாளம் தெரியலன்னு நினைக்கிறேன். என் பழைய பேர் சொன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. பாவாடசாமி. ரொம்ப முக்கியம். இப்போ ரொம்ப முக்கியம். உங்க புது பேர்? சலாம் அலைக்கும். பார்க்க இந்து மாதிரி இருக்காரு, முஸ்லீம் பேர் சொல்றாரு, மதம் மாதிரி இருப்பாரு. சலாம் அலைக்கும். டேய் உருளா, இதோட 35 தடவை கட்டி முடிச்சிட்டாங்க. பிரியாணி ரெடியா? அப்பா தப்புச்சட்டா சாமி. பாஸ் அட ஐயையோ, அவர் புது பேரையும் கேட்க மறந்துட்டோம், பழைய பேரும் என்னன்னு தெரியலையே. அதனால இந்த பாவாடையை கிளிக்காம விட மாட்டா. சும்மாறா, கீழே போகிறோம், பைக் எடுக்கிறோம், கிளம்ப. டேய் தேவையில்லாம பேசி சொதப்பிறத கண்டுக்காம போயிட்டே. எப்படி சமாளிக்கிறேன்னு மட்டும் பாரு. நீங்க டெஃபெண்டர் தானே? ஆமாங்க. நீங்கள் கொடுத்தீங்கல்லங்க, அது அது பேர் என்னடா? அந்த டிவியை தாங்க பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச கற்றுக்கிட்டான். ஆனால் காது கேட்காதுங்க. ஆமாங்க. இப்போ கூட டிவி பார்க்க தாங்க போயிட்டு இருக்கோம். போயிட்டு வராங்க. உங்களை மேக்கப் கொஞ்சம் கம்மியாக போட சொல்கிறாங்க. இது 6th படிக்கும்போது 100 மீட்டர்ஸில், இது 9th படிக்கும்போது இன்டர் ஸ்கூல் காம்படிஷனில் வின் பண்ணுது. இது 12th படிக்கும்போது 1200 மீட்டர்ஸில் ஜெயிச்சது. இது காலேஜில் வாங்கின சர்டிஃபிகேட்ஸ். அதுக்கு சென்னையில் நடக்க போகிற மேரத்தானில் நான் ஓடி ஜெயிக்க போகிறேன் மச்சான். புது ஏரியாவில் கடை போட்டா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? உனக்கு மட்டும்தான் ஆள் இருக்குன்னு நினச்சியா? எனக்கும் இருக்குடா. நாங்கள்லாம் பிரச்சனையை பில்லு போட்டு வாங்குறவங்க. சொல்லு மச்சான். குழந்தைங்களே எங்களை பார்த்தா பயப்படும். மச்சான் போன வாரம் வரைக்கும் நீ எல்லாம் தாண்டா ஓடி இருக்க. இப்போ நீ எடுத்திருக்க முடிவு இருக்கு பாரு. கரெக்டான முடிவுடா. நாளைக்கு என் பேரை ரெஜிஸ்டர் பண்ணுறேன். எழுப்பு. ஏய் சும்மாறா, மூஞ்சில் தண்ணி ஊற்றி விட்டுருவேன். ஏந்தர்றா, உன் லவ் ஃபெயிலியருக்கு நான் சூசைட் பண்ணி போட்டிருக்கேன். என்ன மச்சான் இப்படி வேர்த்துருக்கு? பிபி எதுவும் இருக்க போதுரா, செக் பண்ணிக்க. கிளம்பு, கொஞ்சம் வெளியில் போகணும். கிளம்பா, கூப்பிட்றாங்கல்ல. நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். கிளம்புனா நீ தானே கிளம்பணும். லவ் கூட பண்ணிலாம், லவ் பண்ணுறவனுக்கு ஃப்ரெண்டாக மட்டும் இருக்கக்கூடாதா? ஓம் சனீஸ்வராத்ரமாபோம் சாந்தாத்ரமாபோம் சர்வாபீட்டப்பிரதாதனே நமா சரண்யாத்ரமாபோம் வரண்யாத்ரமாபோம் சர்வேஸ்வராத்ரமாபோம் சௌமியாத்ரமாபோம் சுத்தணும் தெரியாது. பின்னாடி வா. டேய் சத்து மாமா, அவ என்ன சொன்னா? நான் என்னைக்காவது மாமி பின்னாடி சுற்றி இருக்கேனா? தேங்க்யூ. ஓகே, 100 ரூபாய் டிக்கெட் வாங்கினாலே போதும். நான் 100 ரூபாய் டிக்கெட் தாங்க எடுத்திருக்கேன். 200 ரூபாய் கொடுங்க. கால் கால் சாரி சாரி. அம்முக்குட்டி சல்லக்குட்டி ஜாங்கிரி பூந்தி போ ஜாங்கிரி, நான் வந்து பேச மாட்டேன். எதுக்கு இவ்வளோ பாப்கார்ன்? ஸ்டூபிட்.
ஹலோ பார்த்து ஓட்டிட்டு போங்க. ஓ அல்லோ உங்ககிட்ட தான் பார்த்து ஓட்டிட்டு போவீங்களா? எப்படிதான் வீடு போய் சேருமா? ஹாய், நேற்று கொஞ்சம் வேலையாக இருந்தீங்க, சரியாக பேச முடியல. முதல்ல என்னை பற்றி சொல்லிடுறேன். பேசிக்கலி ஐ எம் அன் அத்லெட், ஸ்ப்ரிண்டர். ஸ்கூல் காலேஜில் நிறைய ப்ரைஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் எனக்கு 15 இயர்ஸாக இருக்கும்போது நான் 200 மீட்டர்ஸில் ஓடினதை பார்த்துட்டு எங்கள் ஊர் எம்எல்ஏவே என்னை கூப்பிட்டு பாராட்டினார். எங்கள் காலேஜ் பிடி எப்போ பார்த்தாலும் ஆம்த்ரோ பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பார். ஃபுல் ஃபோர்ஸாக இருக்கும், பிலீவ் மீ. அப்புறம் இந்த ஓடுறதுக்கு முன்னாடி இந்த லிம்ஸ் லூஸ் பண்ணி ஓடுறது, அப்புறம் இந்த ஸ்ட்ரைட் லென்த், இன்னொன்று ஏதோ இருக்கு, இந்த ஃப்ரண்ட் பிளாக் புஷ்அப், இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ என்னை ட்ரெயின் பண்ணுறது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. எவ்வளோ லேப்ஸ் ஒரு நாளைக்கு ஓடணுன்னு மட்டும் சொன்னால் போதும், மீதியை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். தட்ஸ் ஆல். யா. உன் ஷூவை கழட்டு. எக்ஸ்கியூஸ் மீ? ஷூ. தி ஸ்போர்ட் ஷூஸ். Shake me ramo da tutte. Camesta jasca ma macchi casa. Ora. கிறுக்கு புடிச்சவன பஞ்சரான சைக்கிளுக்கு போய் காத்தடிக்கிற. நீச்சல் தெரியுமா? தெரியாதுங்க. ஏங்க நீங்க பாட்டுக்கு என்னென்னமா வேலை கொடுக்குறீங்க? மேரத்தான ஓடுறது தானேங்க? ஐயோ, ஹரிஷ் இல்லையா? இல்ல, வெளில போயிருக்காரா? ஆமா. வந்தா. இப்போ நீ எங்க இருக்க கீதா? நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். வள்ளி, இது கீதா. உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். மணி இப்போ 4:30. 5 மணிக்கு நாம அங்க இருக்கணும். காலையில் தான் வந்தாங்க. கோச்னு தானே சொன்னேன், ஏன் பொம்பளை கோச்னு சொல்ல? கோச் தானேன்னு சொல்ல. அவங்க உன் வீட்டில் தான் தங்க போகிறாங்களா? 7 நாள் தானே, எங்கள் வீட்லேயே வந்து இருக்க சொல்லு. உன்னை ட்ரெயின் பண்ணுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அப்படி பிரச்சனை இருந்தா நீ வெளியே தங்கிக்க. எனக்கு இது சரியாக வரும்னு தோணல. வள்ளிக்கு நீ மராத்தானில் ஓடுவியான்னு டவுட்டு, கீதாவுக்கு நீ வள்ளி கூட ஓடிடுவியோன்னு டவுட்டு. இது நம்ம சட்ட ரீதியாக தான்டா டீல் பண்ணோம். ஏன் பேண்ட் ரீதியாக டீல் பண்ணக்கூடாதா? கீதா கடுப்பாகிறான்ற. காதலி அழ விடாதீங்கடா, அவள் கண்ணீரை துடைக்கிறதுக்கு நிறைய பசங்க வெயிட்டிங்கு. உனக்கு கீதா தான் முக்கியம். அவதான்டா. பேசு. ஹலோ கீதா. கீதா நான் சொல்கிறத கேளுமா. ஐயோ கீதா, எனக்கு பீட்ரு எந்த முக்கியம் இல்லைம்மா, நீ தான் நல்லா இருக்கடா இன்றைக்கி நண்பர்களோட நிலைமை.